இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் முற்போக்கு கூட்டணி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகிய 6 கட்சிகளின் உறுப்பினர்கள் கொழும்பில் ஒன்றிணைந்த ஊடக சந்திப்பொன்றை இன்று ஏற்பாடு செய்திருந்தனர். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டணியில் தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் முக்கிய கட்சிகளான தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி ரவுஃப் ஹக்கீம், அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுத்தீன் ஆகியோர் இந்த ஊடக சந்திப்பில் பங்கேற்றனர். ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடாக பாராளுமன்றத்துக்கு தெரிவான இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமானும் இதன்போது பிரசன்னமாகியிருந்தார். 6 கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு மேடையை உருவாக்கி இருக்கிறோம். நாங்கள் ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய எங்களுக்கு பொதுவான பிரச்சனைகள், ஒன்றாக குரல் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்றாக குரல் கொடுப்பது. ஏனென்றால் அது எங்களுக்கு ஒரு பலத்தை சேர்க்கும். ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்குவோம் என்று தங்களுடைய விஞ்ஞாபனத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். உச்ச அதிகார பயிர்வுடனான ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு கோரிக்கை. அடுத்த மாதத்தோடு 2 வருடம் முடிவடைகிறது. அதை இழுத்தடிக்கிறார்கள். அந்த மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கூட்டான கோரிக்கை. 3ஆவதாக 3 சமூகங்களும் எதிர்நோக்குகிற மிகவும் முக்கியமான காணி பிரச்சனை, நிலப்பிரச்சனை, அது எங்களுடைய மக்கள் இணங்கக்கூடிய வகையிலே சரியான முறையிலே தீர்த்து வைக்கப்பட வேண்டும். இது மேடைதான், அரசியல் தேர்தல் கூட்டணி அல்ல, அதை பொறுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மேடை என்பது ஒரு இனவாத மேடை அல்ல, இனவாதத்துக்கு எதிரான மேடை, பால்பட்ட தேசிய மேடை. குறிப்பாக மாகாண தேர்தலில் கோருகிறோம். அது தந்தா இல்லை அரசாங்கம். அதுக்கான தெரிவுக்குழு பாராளுமன்றத்தில் இருக்கிறது. நானும் நண்பர் சாணக்கியனும் நண்பர் நிசாம் காரியப்பர் அவர்களும் அந்த குழுவிலே இருக்கிறோம். அந்த குழுவின் போக்கு திருப்திகரமாக இல்லை. அது அனுரகுமார் சாநாயக்க நண்பர், இடைத்தரகர்கள் தேவையில்லை அன்றே உங்களை சொல்கிறோம், மாகாண தேர்தல் நடத்துங்கள். இந்த கூட்டு இனவாத அடிப்படையிலான கூட்டு என்ற மாதிரியான விமர்சனம் அங்காங்கே எழத் தொடங்கி இருக்கின்ற பின்னணியில் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற மக்கள் ஆணையின் அடிப்படையில் தேர்தல் காலங்களிலும் பொதுவான நேரங்களிலும் நாங்கள் எதிர்நோக்குகின்ற சவால்களுக்கு முடிவு காணுகிற ஒரு நோக்கில் நாங்கள் கூட்டாக செயல்படுவதன் மூலம் நாட்டினுடைய பொதுவான குறிக்கோள்களுக்கு அமைவாக எங்களுடைய சமூகங்களின் விடிவை நோக்கிய தீர்வுகளையும் பெற்றுக்கொள்வதுதான் இதனுடைய அடிப்படை எதிர்பார்ப்பு. நீண்டகால பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே தமிழ் பேசுகின்ற சமூகம் சார்ந்த கட்சிகளான நாம் பல விடயங்களை முன்வைத்து ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். தமிழ் பேசுகின்ற சமூகம் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளில் முக்கியமான ஒரு பிரச்சனை தான் காணி பிரச்சனை. எனவே இந்த விஷயத்திலே எங்களுக்கிடையிலே நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த விடயங்களுடைய எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு ஒன்றுபட்டு இந்த விடயத்துக்காக குரல் கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றுபட்டிருக்கிறோம். இது யாருக்கும் எதிரானதல்ல. இந்த நோக்கம் அனைவருக்குமே ஒன்று தான். ஜனாதிபதி அவர்கள் தேர்தலின் பொழுது அவங்களோட தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டாங்க. அதில் பல்வேறு விஷயங்கள் அவங்களே சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக காணி உரிமை சம்பந்தமாக பேரிடத்தில் கூட அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதெல்லாமே அவங்க அமுல்படுத்தணும். முதல் முறையாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தமிழ் பேசும் மக்கள் கூட்டணியில் இருக்கிற ஒரு விடயம் கிடையாது. ஆகவே இது கொஞ்சம் தாமதமான விஷயம்தான், ஆனால் நல்ல விடயம்தான். இந்த மாகாண சபை நடத்தப்பட வேண்டும், அரசியல் சாசனம் எழுத வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறது இந்த அரசாங்கம். ஆனால் இட்டவரைக்கும் ஒன்றுமே நடைபெற்றதாக தெரியவில்லை. அது சம்பந்தமாக எங்களுடைய குரல் என்றைக்கும் ஒற்றுமையாக ஒலிக்கும். இது சிதைந்து போகாத தமிழ் பேசும் மக்களுடைய குரலாக இந்த ஒற்றுமை இருக்கும் என்பது சம்பந்தமான கேள்விகள் கேட்கலாம். இது சம்மந்தம் இல்லாத விடயங்களை பற்றி கேள்வியை தவிர்த்துக் கொள்வோம் என்றால், முக்கியமாக இன்று செய்தியில் நாங்கள் இந்த உலக சந்திப்பை ஏற்பாடு செய்து சேர்ந்து வேலை செய்யறதை பற்றி கேள்வி என்றால் கேட்கலாம். சம்பந்தம் இல்லாத அங்கே நடக்கிற பிரச்சனை, இந்த நடக்கிற பிரச்சனை பற்றி கேட்டால் இன்றைக்கு அதை பற்றி பேசி அதுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பிரஸ் மீட் வைக்கலாம். இந்த ஒன்றாக சேர்ந்து செயற்படுற சம்பந்தமான கேள்வி இருந்தால் மாத்திரம் தயவு செய்து கேட்கலாம். இங்கு என்ன நடக்கிறது? பாராளுமன்றத்தில் உள்ள 225 ஆசனங்கள் இவ்வாறான முறையிலே உள்ளன. தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்துக்கு 159 ஆசனங்கள், எதிர்க்கட்சிக்கு 66 ஆசனங்கள், அவற்றுள் 40 ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியினூடாக போட்டியிட்டு
பாராளுமன்றத்துக்கு தெரிவான உறுப்பினர்கள். எதிர்க்கட்சியின் ஏனைய 26 ஆசனங்களும் ஏனைய 11 கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் வசம் உள்ளன. இன்று உருவாக்கப்பட்ட புதிய கூட்டணியில் 21 உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கின்றனர். எதிர்க்கட்சி தலைவராக சஜித் பிரேமதாச செயற்படுகின்ற போதே இன்று இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் 8 உறுப்பினர்கள், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் சார்பில் 5 உறுப்பினர்கள், அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் சார்பில் 3 உறுப்பினர்கள், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் 1 உறுப்பினர், ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்றத்துக்கு தெரிவான இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன், வேலுசாமி ராதாகிருஷ்ணன், பழனி திகாம்பரம் ஆகிய மூவரும் இதில் அடங்குகின்றனர். அதன் அடிப்படையிலே எதிர்க்கட்சியின் 21 உறுப்பினர்கள் புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளனர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்த கூட்டணி கட்சியாகவே பாராளுமன்றத்துக்கு தெரிவானது. எனவே இந்த உறுப்பினர்களின் குழுவில் ஐக்கிய மக்கள் சக்தியினூடாக பாராளுமன்றத்துக்கு தெரிவானவர்களும் அடங்குகின்றனர். ஆகவே இதனை மாற்று எதிர்க்கட்சி குழுவாகவும் அடையாளப்படுத்த முடியும். இது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும்பண்டாரிடம் நாம் வினவினோம். எமக்கு கருத்தெரிவிக்க மறுப்பு தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ஊடக சந்திப்பொன்றில் இது தொடர்பில் கருத்து வெளியிடுவதாக கூறினார்.